சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்தால் என்னுடைய மொத்த டீமும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து நான் பிகினிங்கில் வந்து மிமிக்ரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது விக்னேஷ் கார்த்திக் தான். எல்லாருக்கிட்டையும் பண்ணி காமிச்சிருக்கேன், யாரும் கண்டுபிடிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா அவரும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நான் கண்டுபிடிச்சதுனால அவரும் என்னை கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுலேருந்து எங்கள் பயணம் தொடங்குச்சு. அப்போவே அவர் வந்து சூப்பராக கதை சொல்லுவாருங்க. அவர் போயிட்டு எந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னாலும் கண்டிப்பாக செக்கு போட்டு கொடுப்பாங்க. இது வந்து நான் இந்த இடத்துல சொல்கிறேன், ஏன்னா நானே வந்து டீம் வாங்கி கொடுத்துருக்கேன் கதை கேட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக கதை சொல்லுவார். அவரோட க்ரியேட்டிவ் லெவலே வேறு தான். ஆக்சுவலாக வந்து ஹாட்ஸ்பாட் 1 பார்க்கும்போதே நம்மால் மட்டும் வித்தியாசமாக ஒன்று யோசிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபரீனா இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணவரை பெண் குயின் சொல்லிட்டீங்க நீங்கள். பட் இருந்தாலும் அவர் போனது டிஃப்ரெண்ட்டான வே தான். எல்லாரும் சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு கோணத்தில் பார்க்குறாங்கன்னா இவர் டிஃப்ரெண்ட்டாக இந்த சைட்லேருந்து பார்க்குறாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் வந்து எங்கே நான் ஃபஸ்ட்டு நடிக்கும் போது கூட எனக்கு பெருசாக தெரியல, நாங்கள் ஜாலியாக எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். எங்கே நான் பயந்தேன்னா அந்த ட்ரைலர் பார்த்து தான். ஃபஸ்ட் எடுத்தோடனே அதில் வரும் சிவகார்த்திகேயன் 2050 முதலமைச்சர் அப்படின்னு. ஐயோ, அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து எதிர்கட்சி தலைவராக விஜய் சேதுபதி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. அவங்கெல்லாம் நினைப்பாங்க, தலைவரை நாங்கள் பாட்டுன்னு சிவனேன் தானே சுற்றிட்டு இருந்தோம், என்னையாண்டா இழுத்து விட்டேன்னு ஒன்று இருக்கு. அப்படி ஒன்று நான் பேசுனேன், நீ அழுகுற அளவுக்கு அப்பாவை பற்றி பேசுனால. அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு ஸ்டோரி, இந்த ஃபேன்ஸை வச்சு ராசா தாதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே பெரிய இடத்துல கை வைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் தலைவரே அப்படின்னா இல்லை நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாரு. அதில் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஆதித்யா பாஸ்கர் ப்ரோவும் அப்புறம் ரக்ஷன் ப்ரோவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இப்போ அவர் வந்து ராசா ரசிகராக வந்து யார் பேச்சையும் கேட்கவே மாட்டார். அந்த ஆப்போசிட்டில் வந்து பொண்ணோட அப்பா சொல்லி கூட கேட்க மாட்டார். அப்படின்னு ஒன்று விக்னேஷ் கார்த்திக் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, சரி யார் அப்பா சொல்கிறது கேட்க மாட்டாருன்னு அவங்க அப்பாவே கேஷ் பண்ணி அவர் மூலியமாக சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவரும் தம்பிங்களா அந்த மாதிரிலாம் இருக்காதிங்கப்பா, ரசிகராருங்க, வெறியனா இருக்காதிங்க அப்படின்னு லென்த்தாக டைலாக்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா அவருக்கே நான் ரசிகராகன்னு சொல்லி சுந்தர் பாலாவை வச்சு சொல்ல வச்சு அவருக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னடா நீங்கள் இன்னும் திருந்த மாட்டீங்களாடான்ற மீட்டரில் முடிச்சிட்டாரு. அப்புறம் 2வது கதை, சரி அந்த கதை எப்படி எடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். கதை சொல்ல தலைவர், லைனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கதை சொல்லிட்டேனா, நேற்றே வந்து ட்விட்டரில் வைரல் ஆயிடுச்சு தலைவர். அப்படியா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறது. சரி, 2வது கதை பார்த்தீங்கன்னா தம்பிராமையா சாரோடைய கதை. அவர் வந்து அவருடைய கதையில் ஸ்கோர் பண்ணிட்டு கிளைமேக்ஸில் ஒரு பக்காவான ஒரு மேட்டர் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தார். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து நம்ம அஸ்வின் ப்ரோவோட கதை, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இந்த 3 கதையிலே ரொம்ப சூப்பராக பியூரான ஒரு லவ்வாக இருந்தது. என்னன்னா அதையும் சொல்லக்கூடாது, அதுவும் ஒரு நல்ல கதை, அதுலேயும் அவங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ராபின் ப்ரோ ஸ்க்ரோலிங் டைட்டில் மாதிரி ஃபுல்லாக எழுதி வச்சு உங்களை மாதிரியே பேசியிருக்கலாம் போல். நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண வந்தேங்க, இவங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து எதையுமே ரிவீல் பண்ணாமல் எப்படிங்க வந்து சந்தோஷத்தை வந்து பகிர முடியும். பட் என்னோட கேரக்டர் பற்றி சொல்லிக்கிறேன் தலைவர். என்னோட கேரக்டர் வந்து லாஸ்ட்டாக எப்படி வந்து ரப்பர் பந்தில் வந்து படம்லாம் எடுத்து முடிச்சு லாஸ்ட்டாக வந்து என்னை இன்சர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் படம்லாம் எடுத்து முடிச்சுட்டு என்கிட்ட போட்டு காமிச்சு இந்த இடத்துல ஏதாவது நம்ம பண்ணலாம்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணி பண்ணதான் என் கேரக்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இந்த வருஷத்தில் முதல்ல எனக்கு ரிலீஸ் ஆன படம் ஹாட்ஸ்பாட் 2, அது வெற்றி படமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரியே நான் அடிக்கிற ஒவ்வொரு கவுண்டர்ஸ்க்கும் வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் ரெஸ்பான்ஸ் தராங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேட்டரில் போய் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கே இன்னொருத்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், மாஸ்டர் ரகு மாஸ்டர். ரகு மாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். அவர் வந்து என்னை நான் எங்கேயாவது சோர்ந்து போனால் கூட அவர் வந்து மெசேஜ் பண்ணுவார், டார்லிங் நீ வந்துடுவ கவலைப்படாது, நீ வந்துடுவ கவலைப்படாதுன்னு சொல்லி அதுதான் இன்னி வரையும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய வருஷங்கள் நீங்கள் மாஸ்டர் நடிகர் ஆகிட்டாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கூட நடிச்சதும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இங்கே இருக்க எல்லாருமே வந்து டேலண்டட் பீப்புள்ஸ். இவங்க தான் அடுத்து சினிமாவில் பெரிய பெரிய சம்பவங்கள் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் விஷஸ். முக்கியமாக வந்து ஆதித்யா பாஸ்கர் நான் சொல்லணும், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தார். பெரிய பெரிய படங்கள் நீங்கள் பண்ணணும். அப்புறம் ரக்ஷன், அப்புறம் அஸ்வின் ப்ரோ எல்லாருமே பெரிய படங்கள் பண்ணோம், கூட என்ன ஃப்ரெண்டாக போகணும். தேங்க்யூ. தேங்க்யூ கதர். அண்ட் அடுத்ததா ஃபெமினிசம்க்கும்
சூடோ ஃபெமினிசம்க்கும் ஒரு மெலிசான கோடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப அழகா ஸ்க்ரீன் பிளேல வந்து டிரெக்டர் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஆக்டிங்லயும் ரொம்ப அழகா வந்து அந்த ஹீரோயின் வந்து வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஸோ அவங்கள இப்ப பேசுறதுக்காக கூப்பிடலாம். சஞ்சனா திவாரி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சக்சஸ் மீட்ல Can you hear me? இந்த சக்சஸ் மீட்ல இங்க நிக்கிறது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஃபீல் ஆகுது. ஹாட்ஸ்பாட் 2 மாதிரி ஒரு படமும் அதுல இருக்கிற கேரக்டர்ஸையும் ஆடியன்ஸ் இவ்வளோ லவ் கொடுத்தது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நானே ரொம்ப நர்வஸாக இருந்தேன், எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும், என் கேரக்டர் எப்படி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களால தான் இங்கே இருக்கோம். இந்த சக்ஸஸ் மீட்காக காரணமே அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த நம்ம டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார், அனில் சார் அண்ட் த என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். விக்னேஷ் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கேமரா முன்னாடி மட்டும் இல்லை, கேமரா பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு க்ரூ அண்ட் டெக்னீஷியனுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இந்த சக்ஸஸ் மீட்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என் கூட நடிச்ச என்னோட அப்பாவா தம்பி ராமையா சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. And the entire cast, MS Bhaskar sir, Priya Bhavani ma'am, Mr. Ashwin, Rakshan, Bhavani, Brigera, Adi, Amar, Robin, Raghu master, Aditya Kadir, yaresh miss pantana sorry. Ellarku romba romba thank you. And most importantly audience ku neenga indha padatha paathu accept pannittu idu pesa vechadu celebrate பண்ணது இதுதான் இன்னைக்கு நாங்க இருக்கிற காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவும் இருக்கும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அகேன். தேங்க்யூ. அண்ட் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் நான் வெல்கம் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். படம் ரிலீஸ் ஆகி 6 நாள் தான் ஆகுது. 6 நாளில் சக்ஸஸ் மீட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து படம் வந்து அவ்வளோ ஒரு மக்கள் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, மக்கள் பாராட்டுறாங்க. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருமே வந்து அந்த ரிவ்யூஸ் எல்லாம் அவ்வளோ பாசிட்டிவாக கொடுத்துருக்கீங்க. லாஸ்ட் வீக்கெண்ட் சனி ஞாயிறு திங்கக்கிழமை ஹாலிடே, தியேட்டர்ஸ் வந்து 90% மேலே ஹவுஸ்ஃபுல்லில் தான் இருந்துச்சு. சிட்டி கோயம்புத்தூர் அண்ட் சவுத்ஸில் கூட 70% மேலே ஃபீலிங்ஸில் இருந்துச்சு. ஸோ ரெஸ்பான்ஸாக படத்துக்கு வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட நாங்கள் கதை மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். ஓகே, இது வந்து ஆர்டிஸ்ட், ஓகே எல்லாருமே வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால சரி கொஞ்சம் அந்த ரீச் ஆகி படத்தோட டாக் வந்து ஒரு 2nd வீக் 3rd வீக் அப்படி தான் நம்ம போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் செகண்ட் டேவே வந்து ஹவுஸ்ஃபுல்ஸில் வந்துருச்சு. அந்தளவுக்கு வந்து படத்துடைய படம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது மீடியா பீப்புள். அண்ட் மக்கள் வந்து அதை கொஞ்சம் கூட எப்படி சொல்றது ஒரே மாதிரி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 தியேட்டர் வரைக்கும் இப்போ நான் விசிட் பண்ணேன். இந்த 15 தியேட்டர்லையும் ஒவ்வொரு சீன்லையும் எந்தெந்த சீன்ல வந்து என்ன ரியாக்ஷன் என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ எல்லா தியேட்டர்லையுமே கொஞ்சம் கூட மாறாம அந்த ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ மக்கள் வந்து அவ்வளவு தூரத்துக்கு அதை கொண்டாடிட்டாங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு சந்தோஷம். அதை வந்து ஓகே சக்சஸ் ஆயிருச்சு, இன்னும் இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்த இன்னும் பார்க்காதவங்களையும் பார்க்க வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சரி சக்சஸ் மீட் நம்ம வந்து வச்சிடலாம் அப்படின்னு ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இந்த சக்சஸ் மீட். ஸோ அதனால ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலே நாங்கள் இது வந்து எப்படி சொல்றது கண்டென்ட் வைஸ் வந்து சில இடங்கள்ல எனக்கு ப்ரொடியூசரா ஒரு தயக்கம் ஒரு பயம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அது எல்லாம் உடைச்சு நீங்க கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. அண்ட் இந்த அளவுக்கு படம் வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அஃப்கோர்ஸ் மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகி மங்காத்தா வந்து ஹவுஸ்ஃபுல்ல போயிட்டு இருக்கு. மங்காத்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டா அஜித் சார் படம் அஜித் சார் ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த அவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் ஃபுல்லிங்க போயிட்டு இருக்கிறப்ப கூட
எங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு வழிவிட்ட தானு சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தானு சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒருவேளை அவர் அனௌன்ஸ் பண்ண, ஏன்னா ஒரு அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் ஒரு படத்தோட டேட்டா அனௌன்ஸ் பண்ணி அவர் வந்து அதுக்கப்புறம் அதை திருப்பி இல்லை வேண்டாம் ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாருனாலே அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். எங்களை மாதிரி சின்ன படங்களை வந்து அவர் மனசில் வச்சு அப்படி ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் மிக முக்கியமான காரணம். அண்ட் தியேட்டர்ஸை பிளேஸ் பண்ணது 5 ஸ்டார் செந்தில் சார், ரொம்ப நன்றி சார். எங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு பார்ட் 1 பண்ணுறப்போ எங்கள் பெஸ்ட் பண்ணோம். அப்பயுமே அன்னைக்கு இருந்த கேப்பபிலிட்டிக்கு நல்லாவே தான் பண்ணோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த முறை தியேட்டர்ஸ் சார் சொன்ன மாதிரி க்ளோஸ் டு 200 தியேட்டர்ஸ் வந்து நாங்களே நினச்சி பார்க்கல. இன்ஃபேக்ட் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறப்போ ஓகே ஒரு 150ஆவது நெருங்கிடுவோமோ, 120 130 அப்படி டேரக்டர் டெய்லி கேட்பாரு எத்தனை ஸ்க்ரீன் கேட்டுகிட்டே இருப்பாரு. ஓகே அப்படி தான் நினச்சோம். ஆனால் லாஸ்ட் டே இங்கே ப்ரெஷ் ஷோ போட்டு படங்களை ப்ளேஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஷோஸ் கூடிக்கிட்டே இருக்கு, ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சார் வந்து கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்காரு, என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காரு, இந்த மாதிரி பண்ணிடலான்ட்டு. எனக்கு பெரிய ஒரு மைண்ட் ப்ளோயிங் மூமெண்ட் தான். நம்ம படம் வந்து ஒரு 200 ஸ்க்ரீனை நெருக்கி நம்ம படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ அதுக்கு செந்தில் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அது ஒரு மேஜர் ரீசன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஆர்டிஸ்ட் எல்லாரையும் நிறைய பேசிட்டோம். ஓகே அண்ட் அகெயின் மறுபடியும் அனைவருக்கும் நன்றி. எல்லார் பேரையும் சொல்லி உங்க யாரையும் திரும்ப போர் அடிக்க விரும்பல. அண்ட் விக்னேஷ் கார்த்திக் பற்றி நான் மறுபடியும் எத்தனை தடவைனாலும் பேசி தான் ஆகணும். ஓகே ஏன்னா நேற்று கூட நான் பேசுறப்போ அதான் சொன்னேன். நம்பர்ஸ் படம் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு, இன்னும் அடுத்த வாரங்கள் போகணும், அடுத்த வாரங்கள் அது வந்து இன்னுமே எல்லாம் பார்க்காதவங்கள அதெல்லாம் ஓகே. பட் ஒரு ப்ரொடியூசர் சைட்ல இருந்து, ஏன்னா ஒரு படம் வந்து நம்பர்ஸ் பண்றதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கும். இப்போ மேபி ஃபார் எக்ஸாம்பிள் மங்காத்தா அண்ட் தெரி வந்துதான் எங்களுக்கு இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் கிடைச்சிருக்குமா தெரியாது. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எவ்வளோ வந்திருப்பாங்க, ஃபர்ஸ்ட் வீக் தாண்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக் தாண்டினதுக்கப்புறம் படத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கும், ஸோ ஸ்க்ரீன்ஸ்க்கு மறுபடியும் குறைய வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ ஒரு படம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த படம் நல்ல படமா இருக்கிறது மட்டுமே காரணமா இருக்காது, அதை சுற்றி இருக்கிற அத்தனை விஷயங்களுமே இருக்கு, கூட வர படங்கள் எல்லாமே தான் காரணம். ஆனால் ஒரு ப்ரொடியூசரா நம்பர்ஸை தாண்டி இந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் இருந்து இந்த படம் ஒரு ஹிட் ஆயிருச்சு, சூப்பர் ரெஸ்பான்ஸ், எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா போறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு பேர் இருக்குல்ல, அதை வந்து விக்னேஷ் வந்து 100% கொடுத்துட்டாரு அப்படின்றது தான் எனக்கு ஒரு திருப்தியான விஷயம். நான் அதை விக்னேஷ்க்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 2 renowned ஹீரோஸோட ஃபேன்ஸுக்கு பத்தின சண்டை அப்படின்றதுனால ஸோ அதுல வந்து ஒன் ஆஃப் த ஃபேனா பயங்கரமா பட்டைய கிளப்பி இருந்தாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆதித்யா பாஸ்கர். எல்லாருக்கும் வணக்கம். எப்பயும் போல ஒரு ஃப்ளோலையே பேசிடுறேன். இயர் ஸ்டார்டிங் எனக்கு இவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியாது யாராலையும். பாலா சாருக்கும் விக்னேஷ் ப்ரோவுக்கும் நான் முதல்ல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த இயரை வந்து எனக்கு ஒரு 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 சக்ஸஸோட ஒரு சந்தோஷத்தோட ஸ்டார்ட் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தானு சாரால தான் இந்த படம் எல்லாருக்கும் வந்து கரெக்டாக எவ்வளோ பேருக்கு ரீச் ஆக முடியுமோ மேக்ஸிமம் அத்தனை பேருக்கும் ரீச் ஆகி இது என்ன பண்ணிச்சோ அதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் அவரோட ஹார்ட். நான் போன வாட்டியும் சொன்னேன், இது எத்தனை வாட்டி சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். லவ் யூ சார். கை எடுத்துருவா. சாரி சார் தெரியாமல் வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த படத்தில் நடித்தவங்க MS பாஸ்கர் சார், தம்பி ராமையா சார், சூப்பர். அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்கிறது, அமேசிங் ஆக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை வந்து பல மடங்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். டீம் ஆதித்யா கதிர் ப்ரோ, நான் அப்படியே லைனாக வந்துடுறேன் ஏன்னா எல்லாருமே இம்பார்ட்டண்ட். ஆதித்யா கதிர் ப்ரோ, சஞ்சனா அவங்க, பவனிகா, இவங்க வரேங்க, தனியாக வருவேன் நான், பாசம் இருக்குது அதனால வரேன் இருங்க. பிரிகிடா அவங்க, பிரியா பவானி சங்கர் மேம்,
இவங்க எல்லாம் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ். நான் பார்த்ததுல அவங்க அந்த அவங்க கொடுத்த அந்த சீனை வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர். இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. எல்லாரும் அவ்வளோ டேலண்டட். எனக்கு பார்க்கும்போது அவங்க ஒர்க் பண்ண படத்தில் நானும் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரக்ஷன்னா, அஸ்வின்னா, நான் வயசுல சின்ன பையங்கிற ஒரே காரணத்தினால எந்த அளவுக்கு லவ் அண்ட் கேரோட என்ன பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கிட்டாங்க. என்ன பார்த்துக்கிற அளவுக்கு சின்ன பையனா நான். அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்து அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இந்த இப்போ நான் சொன்னவங்களோடலாம் வந்து படமாவே நடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோண வச்சாங்க. இந்த ஒரு 1 வீக் நாங்கள் இந்த ப்ரமோஷன்ஸுக்கு ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாரோடையும் இன்னும் பல வருஷம் நான் சினிமாலையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி ஃப்ரெண்ட்ஸாக கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவேன். ஆதி வந்து ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணால் பண்ணுவான். ஸோ அதனால் அவங்களுக்கும் சந்தோஷம் தான். தேங்க்யூ ஸோ மச். அவங்க எல்லாரோட அந்த அவங்க இத்தனை வருஷமாக நடித்து அந்த ஒரு ஃபேம், அவங்களுடைய ஒரு ஃபேன் பேஸ் அப்படி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மொத்தமாக போட்டு அந்த அந்த ஒரு படத்தில் நான் நடித்து எனக்கு அது வந்து சூப்பராக அமைஞ்சது. அவங்களுக்கும் சரி கடவுளுக்கும் சரி விக்னேஷ் ப்ரோக்கும் பாலா சாருக்கும் சரி தேங்க்யூ ஸோ மச். வெரி கிரேட்ஃபுல். எனக்கு இப்போது 1 நல்லா போனது, 1 சூப்பராக போனதுக்கும் ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் அண்ட் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது, மக்கள் அதை பார்த்து கொண்டாடினது, அதான் காரணம். 2 அதே மாதிரி நம்பி தான் நாங்கள் வந்து சொன்னோம் இந்த மாதிரி கொண்டு போய் சேருங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு. எங்கள் நம்பிக்கையும் வந்து காப்பாற்றி சூப்பராக இதை கொண்டு போய் சேர்த்து செலிப்ரேட்டும் பண்ணி இவ்வளோ நாள் சூப்பராக சக்ஸஸ் மீட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு 18 முதல்லேருந்து பிறந்ததுலேருந்து ஒரு 18-19 வருஷத்துக்கு வந்து எனக்கு சும்மா கூட யாரும் குட்னு சொன்னது கிடையாது. அப்படி இருக்கிறவனுக்கு இப்போ ஒரு வாரமாக எல்லாம் சூப்பர் குட் அப்படின்னு சொல்லும்போது நான் நேற்று என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் அடிச்சிட்டேன். எல்லாம் சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு, பயமாக இருக்கு எனக்கு. அவ்வளோ லைவ்லியாக ஃபீல் பண்ண வச்சதுக்கும் இந்த வருஷத்தை இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் உங்கள் யாரோட நம்பிக்கையும் கெடுக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் 100% நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். எதிர்பார்க்கலாம், நீங்கள் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்ஸ். நிறைய பேரை மறந்துட்டேன், பட் எல்லாரு மேலேயும் பாசம் உண்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் பொதுவா அழகா லியூசிவா டேலண்டடா இருக்கிற தமிழ் பேசுற ஹீரோயின்ஸ் கம்மியா இருந்தாலும் இவங்க ஒரு ஆட் ஆன் மாதிரி ரொம்ப அழகா அமைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கேரக்டருமே ரொம்ப எல்யூசிவா இருந்தது, அது அவங்க பிரதிபலிச்ச விதமுமே ரொம்ப அழகா இருந்தது. ஸோ லெட்ஸ் வெல்கம் பவானி ஸ்ரீ அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட், நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து பயங்கரமான சப்போர்ட்டாக அமைஞ்சது. ரிவ்யூஸ் மூலமாகவும் சரி, வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாகவும் சரி, நீங்கள் கொடுத்த ஆதரவு வந்து பயங்கரமான ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. ஜஸ்ட் பை வேர்ட் ஆஃப் மவுத் அவ்வளவு பேர் வந்து லவ் ஷவர் பண்ணது, ஆடியன்ஸ் திரண்டு வந்தது தேட்டருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் 3 கதைக்குமே வந்து பயங்கரமான ஆதரவு கிடைச்சது. 3 கதையுமே வந்து டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் யூனோ விக்னேஷ் கார்த்திக் மாதிரி ஒரு டிரெக்டர் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இந்த படத்துக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்னேஷ் கார்த்திக், அஸ்வின், Amaran in my story, and then Rakshan, Aditya Bhaskar, Sanjana, Priya Bhavani, Brigida, and MS Bhaskar sir, Thambi Ramaya sir, இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் செந்தில் சார், இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.
எங்களுடைய ப்ரொடியூசர் பாலா சாருக்கு நன்றி, அனில் சாருக்கு நன்றி, எங்கள் இபி அவருக்கு நன்றி, அண்ட் ஜோசப் ஜோசப்க்கு நன்றி. அண்ட் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சாதகமாக நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதில் வந்து ரீசெண்ட் நியூஸில் வந்து திருச்சியை வந்து செகண்ட் கேபிட்டலாக இப்போது சிஎம் சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அண்ட் என்டையர் டீம் காஸ்டிங் க்ரூக்கு நன்றி. தொடர்ந்து இந்த மூவியை வந்து ஆதரிச்சுட்டே இருங்க. நல்ல கண்டென்ட் வந்தால் அது எப்படி இருந்தாலும் வந்து பீப்புள் வில் லவ்ன்றதுக்கு இந்த ஒரு ஃபிலிம் வந்து நாங்கள் பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பவானி. ஸோ இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க அவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு. ஸோ இது ரிலீஸ் ஆனோடனே இப்போ சக்ஸஸ் மீட் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் ஷி இஸ் ஜஸ்ட் ஃப்ளையிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஷி இஸ் இன் கிளவுட் 9 ஆல்வேஸ். ஸோ லெட்ஸ் வெல்கம் பிரிகிடா. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி எல்லாரையும் பார்த்ததுல. அண்ட் இந்த இயர் பிகினிங் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு சக்ஸஸ் படம் ரொம்ப பெருசாக வந்து வந்திருக்கு. அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இஸ் வெரி 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 வெல்கமிங். அண்ட் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாவே யாருமே இவ்வளோ பெருசாக வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அண்ட் இவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றலாம் இல்லை. என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா லைக் நிறைய லைக் மைண்டட் பீப்புள் இப்போ வராங்கன்னு தெரியுது. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் இன் திஸ் ஃபிலிம். ஏன்னா விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா ஒரு சக்ஸஸ் படத்தில் இருக்கணும், ஒரு வாய்ஸாக இருக்கணும் அப்படின்றது வந்து எப்போவுமே இங்கே நடித்த எல்லாருக்குமே ஐ திங்க் இருக்குதான் மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கும் இருக்குது. ஐ எம் ஸோ ப்ரவுட். ஏன்னா இந்த படத்தில் வந்து என்னோட கேரக்டர் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் யோசிச்சேன், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எடுத்தோன்னையும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எப்படி அப்படிலாம் யோசிச்சேன். பட் ஸ்டில் ஸ்மால் பார்ட், பட் ஸ்டில் இந்த வாய்ஸாக நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பேன் இந்த லெஸ்பியன்னு. ஸோ அது நான் சொல்லும் போது கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ண, லைக் இது எப்படி போகும் ஐயோ அப்படி ஒன்று இருந்தது. பட் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. அண்ட் இது நடிக்கும் போதும் நடிச்சதுக்கு அப்புறமும் ஐ ஃபெல்ட் சம்திங் லைக் வெரி பர்சனல். என்னன்னா அதுதான் யாருமே இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. லைக் ஒரு சமுதாயத்தில் வந்து இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் தான் மதிப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கப்போ கண்டிப்பாக அது மதிக்கணும் எல்லாமே இருக்குது. பட் அதான் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. அது எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணோம், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் உள்ளேயும் நடக்கிற மாற்றத்தை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். என் பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும். தம்பிராமையா சார் போர்ஷன் சஞ்சனா பாட்டில் வந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உங்களோட சேஞ்சஸையும் எங்களோட சேஞ்சஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. அதை யாருமே எடுத்து பேச மாட்டாங்க. நடக்கிற விஷயம்தான், ஆனால் யாருமே எடுத்து பேச மாட்டாங்க. அதை எடுத்து தைரியமாக பேசி பார்ட் 1 எடுத்து பார்ட் 2 இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது அப்படின்னா உங்கள் எல்லாரோட ப்ராட் மைண்டட் அண்ட் எல்லாருமே வந்து லைக்காக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஐ எம் ஸோ ப்ரவுட் டு சே தட் ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வெற்றி படமாக இருக்கிறதுல. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு. அண்ட் ஆல்சோ த ப்ரொடியூசர் கண்டிப்பாக பயப்படுவாங்க இல்லையா இந்த மாதிரி படம் எடுத்து யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவர் வந்து நின்று டீமாகவே எல்லாருமே ஐ திங்க் வி ஜஸ்ட் ஹோல்ட் அ வெரி குட் பிளேஸ் இன் அவர் ஹார்ட் அண்ட் வி ஆர் ஸோ ப்ரவுட் டு டூ திஸ் ஃபிலிம். அவ்வளோதான். அவரோட விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு பார்த்த அந்த கார்ட்லேயே தெரிஞ்சது ஹவு கான்ஃபிடென்ட் ஹீ இஸ்னு. அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வேணும். அண்ட் எல்லா படத்தில் பண்ணுறதுக்கு எனக்கும் நிஜமாவே அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வெரி யூனிக் அண்ட் வெரி அவுட் ஆஃப் த பாக்ஸ். அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ அவருக்கு இருந்தது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட், குட்டி பார்ட். ஸோ அண்ட் ஆல்சோ அந்த 3 ஸ்டோரிலையும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. டிஓபி ஜோசப் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க எல்லாரையுமே. அண்ட் எடிட்டர் பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன், யாருமே பேசல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, ஏன்னா படம் பார்த்ததுலேருந்து த கட்ஸ் அண்ட் டிரான்சிஷன்ஸ் ஆர் வெரி அமேசிங். ஸோ அதனால எடிட்டருக்கு தேங்க்யூ. அண்ட் நடித்த எல்லாருக்கும். அண்ட் எஸ் பேர் கரெக்டாக சொல்லிட்டேன். அண்ட் அவர் வந்து பயங்கரமா அவர் சொன்ன மாதிரி சின்ன போர்ஷன் வந்தாலும் நீங்க கமல் சார்னு கத்த போதெல்லாம் நானுமே வந்து ஓமை காட் சொல்லிட்டீங்களா அப்படின்னு உங்களோட ஃபேனும் வெளில வந்துட்டாங்கன்ற சொல்லலாம். செம்மையா என்ஜாய் பண்ணேன். அண்ட் சஞ்சனா சச் அ கிரேட் டேலண்ட். ஐ எம் இன் லவ் வித் யூ. நிஜமாவே செம்மையா நடிச்சிருந்தீங்க. அவ்வளோ போல்டா எடுத்து அதை பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க பெர்ஃபார்மன்ஸ்ல. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் பவானி ஸ்ரீ
நீங்கள் ரொம்ப அழகாக டால் மாதிரி இருந்தீங்க. நிஜமாவே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன இவங்க பயங்கரமாக இருக்காங்க, செம்ம டால் மாதிரி இருக்காங்கன்னு பக்கத்தில் பேசிட்டு இருந்தாங்க. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. உங்கள் பாட்டு விழியிலே ஒரு கீரல் வந்ததேன்னு இந்த படம் பார்த்தவங்களுக்கு நான் தெரியும். சச் அன் அமேசிங் சாங். அண்ட் ஆல்சோ மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே மறந்துடுவேன். அண்ட் ஆதித்யா, ஐ எம் ஆல்ரெடி யுவர் ஃபேன் ஃப்ரம் 96. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. இன்னும் நிறைய படம் பண்ணணும். அவர் நிறைய ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வெயிட்லாம் லாஸ் பண்ணிட்டாரு அவர் பயங்கரமாக. எஸ்ஜி. ஸோ ரக்ஷன், ஸோ ஹாப்பி ஃபார் யூ. தாதா ராசா 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போது. அதே மாதிரி ஒன்றா இருக்கணும் எல்லாருமே. அண்ட் ஆல்சோ அஸ்வன், பர்சனலாக ரியலி ஹாப்பி ஃபார் யூ. அது வந்து ஒரு பர்சனல் வின்னாக வந்து இந்த படம் உங்களுக்கு இருக்கணும். அது வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்போர்ட்டாக எடுத்து நீங்கள் வந்து வெளியில் எல்லாரும் என்னதான் அது ஒரு விஷயம் பெயின்ஃபுல்லான விஷயம் இருந்தாலோ ஒரு எல்லாரும் பேசியிருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் ஃபன்னியாக எடுத்துக்கிறதுன்றது வந்து தட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அதை நீங்கள் படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறமே அதை நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா தட்ஸ் சச் அ ஸ்போர்ட் யூ ஆர். ஸோ ஹாப்பி அண்ட் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. ஏன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்தது உங்களோட போர்ஷன். எனக்கு 2 பாட்டுமே பிடிச்சது, 3 பாட்டுமே பிடிச்சது. பட் ரொம்ப பிடிச்சது உங்களோட போர்ஷன் தான். ஏன்னா லவ் வந்து பேசியிருக்காங்க. உண்மையான லவ் கிடைக்காதெல்லாம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஐ திங்க் 90s கிட்க்கு இந்த படம், இந்த அவங்களோட பாட்டு வந்து ஒரு ஹோப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் போய் பாத்துருங்க. பார்க்காதவங்க எல்லாம் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அண்ட் ஆல்சோ இபி, என்னோட இபி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. நீங்க வந்து எல்லா கதையிலும் வந்தீங்க. நிஜமாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அண்ட் ஆல்சோ எவ்ரி ஒன் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த படம் இன்னும் சேரணும். நம்ம எல்லாரும் ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். இந்த படம் போய் பார்க்கலாம். ஸோ பார்த்து நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ், டெஃபினட்டாக எல்லாருமே படம் போய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் நிறைய தியேட்டர்ஸ் ஹவுஸ்ஃபுல் பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் சின்ன கேரக்டர்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து ஸ்பெஷலாக தனியாக தெரிஞ்சாங்க, தனியாக பார்க்கப்பட்டாங்க. ஸோ அந்த வகையில் அஞ்சனாவை வந்து கூப்பிடலாம் இப்போ. தேங்க்யூ. ஆக்சுவலி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்த விக்னேஷ் சாருக்கு இப்போ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஐ எம் இம்மன்ஸ்லி கிரேட்ஃபுல் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் இதுக்கு முன்னாடி அடியிலையும் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த என்டையர் டீம் ஆஃப் விக்னேஷ் சார் அண்ட் பாலா சார் ப்ரொடக்ஷன், என்டையர் டீம் லைக் பிரியன் சாருக்கு அண்ட் என் சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப அன்னைக்கு பொறுமையாக எடுத்தாங்க ஆக்சுவலாக. So thank you and special thanks for entire AD crew, Kishorana, Prabha and Yelumalai sir, Madhavan sir, Magil and Tabitha, entire team ku ரொம்ப thank you. And இங்க work பண்ண இங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட் கூடயும் ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அஞ்சனாவை தொடர்ந்து தன்யாவை கூப்பிடலாம். Hi, I'm Saganya. Sorry, நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்யூ விக்னேஷ் கார்த்திக் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ஆக்சுவலி ஒரு கருத்தான விஷயத்த வந்துட்டு எல்லார்கிட்டையும் வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் போய் சேர்க்கறது வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க் கிடையாது. பட் அது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு சார் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாகவே சார் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் என்னோட ஸ்டோரி டியர் ஃபேன் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி நான் நடிச்சப்ப எனக்கு பெருசாக தெரியல அதோட ஐடியா எப்படி வரும்னு சொல்லிட்டு. பட் அது ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் நான் முந்தானியத்து கூட தியேட்டரில் போய் பார்த்துருந்தேன். அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி மக்கள்லாம் பயங்கரமாக சிரிச்சிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப அந்த எண்டிங் ட்விஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஐ மீன் அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து அது ஒரு பெரிய ரியாக்ஷனாக இருந்துச்சு எண்டிங்கில். So I really loved and I'm very happy that I got to work with Aditya Bhaskar sir and MS Bhaskar sir and all these and all these talents who are there in the stage with me. And thank you so much. நீங்க எல்லாரும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. Thank you so much.
தேங்க்யூ. ஸோ டியர் ஃபேன்ல வந்து அந்த டீமா எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு ஒரு எனிமிட்டியா காமிச்சிட்டு இருந்தாலும் இங்க பார்க்கும்போது செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப சில்லா ஏதோ எக்ஸ் காலேஜ் மேட்ஸ் மாதிரி பயங்கரமா ஒருத்தர் கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்டை வந்து நம்ம கூப்பிட போறோம். அவனை வந்து பார்க்கறதுக்கு எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னதான் சூப்பர் ஸ்டார் கூட துல்கர் கூட நடிச்சிருந்தாலும் அவனுடைய கேரக்டர் அப்படின்னு வரும்போது அதை வந்து பக்காவா வந்து பண்ணியிருந்தாரு இந்த படத்துல. ஸோ ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் கேர்ள்ஸ் ஃபேவரட் ரக்ஷன். வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எங்க எல்லாருக்கும் எப்பவுமே தேவை. இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அபவுட் த ப்ராஜெக்ட் நான் வந்து கண்டிப்பா வந்து விக்னேஷ் கார்த்தி அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து விக்னேஷ் கார்த்தி அவர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும். அவரோட கதைகள் வந்து ஹாட்ஸ்பாட் ஒன்னா இருக்கும், அதுக்கும் முன்னாடியில இருந்து நாங்க பேசியிருக்கோம். அவர் கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல எனக்கு அவரை பத்தி தெரிஞ்ச விஷயத்துல ஹாட்ஸ்பாட் 1ம் சரி 2ம் சரி இருந்த ஒவ்வொரு கதையுமே அவர்கிட்ட ஒரு ஃபுல் லென்த் ஃபிலிமாவே அவர் வச்சிருந்த விஷயங்கள் தான். அது எல்லாத்தையும் கொலாஜ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஐடியாஸ் ஒவ்வொரு கதையிலுமே இருந்துச்சு. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல அவர் கூட ஒர்க் பண்ணோம். இதுக்கு முன்னாடியும் ஒன்று பிளான் பண்ணிருந்தோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்போ அவர் சொன்னார் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. பட் ஆனால் ஒரு பயம் இருக்கும் அவர் கதை சொல்ல. ஆஹா என்ன மாதிரி இருக்கும், எப்படி எங்க இருந்து வெடி வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கதை சொல்லும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பயம் தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, இல்லை இது எப்படி நடக்கும் அப்படின்றது. பட் எண்ட் ஆஃப் டே டைரக்டர் கையில தான் இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு எடுக்கும் போது கூட வந்து இதெல்லாம் சேர்ந்து இவ்வளோ ஒரு ஃபன்னா ஒரு விஷயமா வரும்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு விக்னேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கு அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா ஆதித்யா. ஏன்னா வந்து செட்ல நாங்க 2 பேரும் தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல வந்து ஆதித்யாவோட நடிக்கிறோம் அப்படின்னும் போது புலியோட குட்டி, ஸோ அதனால அவரோட பர்ஃபார்மன்ஸ் இல்லாமலுமே 96 இருக்கட்டும், அவர் பண்ண படங்கள் எல்லாத்துலயுமே வந்து எப்படிடா கூட மேட்ச் பண்ணி பண்ண போறன்ற அளவுக்கு ஒரு பயம் சின்னதா இருந்தாலுமே ஜாலியா பண்ணோம். ஏன்னா சீரியஸான இமோஷனலா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் ரகு மாஸ்டர் அண்ட் அது இல்லாமல் விக்கி சிவா எங்கள் கேங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு தெரில, இன்னும் நான் நிறைய படங்கள்லாம் நடிக்கலையா. எனக்கு படம் பார்க்கும் போதெல்லாம் அந்த சீனை தாண்டி அது எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், எங்கே திட்டு வாங்கணும், எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ என்டையர் ஷூட் பார்க்கும்போது நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ண விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஏன்னா அதை தாண்டி வந்து அடுத்தடுத்த படங்கள்ல வந்து நான் ஸ்க்ரீன்ல தான் பார்த்தேன், கதையை கூட ஆக்சுவலி கேட்கல. விக்னேஷ் ப்ரோ இந்த பிலீவ் அப்படின்னா என் கதை மட்டும் தான் எனக்கு தெரியும், மிச்ச கதைகள் எனக்கு என்னன்னு கூட தெரியாது. அவர் ஒன்று பண்ணுவார், ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி பார்த்தேன். தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் சஞ்சனா அவங்களோட கதை, தம்பிராமையா சார் போர்ஷன் வந்து தியேட்டரில் ஃபுல் பிளாஸ்ட். எல்லாரும் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அந்த கேரக்டர். அண்ட் சஞ்சனா வந்து அந்த கேரக்டர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கதையில வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஐ திங்க் யாரும் சொன்னாங்க, பிரிகேடா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்பி அது ப்ராசஸ்டா போனோம் அது பின்னாடின்ற மாதிரி தான். சஞ்சனா அவங்க கேரக்டர் அவ்வளோ அழகா பண்ணாங்க, சூப்பரா ரிசீவ் ஆச்சு. ஏன்னா அடுத்ததான் வந்து எல்லாரும் சொல்றது அந்த லாஸ்ட் அந்த லவ் கதை கிடைக்கல, ஃபியூச்சர்ல தெரிஞ்சாலும் கிடைக்கல. நான் அது மட்டும் அஸ்வின்கிட்ட கேட்டேன், என்ன மச்சான் ரியலா நீ ஏதாவது 2 சீன் எடுத்து விட்டியா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஸ்டோரி செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் அதை தாண்டி அதுல வந்து பவனி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணும்போது அவங்களுக்கு கூட கேட்டிருந்தேன் டிஓபி யாரு அப்படின்னு. உங்க பேர் அப்பயும் தப்பா தான் சொன்னாங்க அவங்க. ஸோ அதனால அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. அண்ட் அஸ்வின் வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்றது, இந்த படத்துல வந்து அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து உள்ள வந்து அவ்வளோ ஹியூமர் ஒர்க் இருந்துச்சு. அமருக்கும் இந்த போர்ஷன்ல வந்து பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் சூப்பராக இருந்துச்சு. அஸ்வின் ஆக்சுவலி வந்து அதுதான் திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு இந்த அரியஸ் எக்ஸாம் எழுதுவாங்க காலேஜில் மீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அஸ்வினை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் சொன்ன மாதிரி இந்த 5 நாள் ப்ரமோஷன் ஒன்னா டிராவல் பண்ணதுக்கப்புறம் ஏன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு கதை எடுக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு டீம். அண்ட் பாலா அண்ணா ஸோ ஸ்வீட். அவர் வந்து ஆக்சுவலி ப்ரொடியூசர்னு நிறைய பேருக்கு எப்படி தெரியாதோ எனக்கும் தெரியாது. நானும் ஜாலியாக செட்டில் யாரோ டேரக்டர் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு போல. அப்புறம் இங்கே பக்கத்தில் பிரியாணி எங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தேன். அப்புறமா தான் ஸ்க்ரீன்லேயே அவரை பார்க்கும்போது தான் வந்து அவ்வளோ இதாக எக்ஸைட்டிங்காக இருக்கும். சூப்பர், தேங்க்யூ. அண்ட் 5 ஸ்டார் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது இல்லாமல் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு படமும் வந்து அது வெளியில் வர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக மாறும். ஸோ கண்டிப்பாக பிரஸ் அண்ட் மீடியா நீங்கள் இந்த படத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அண்ட் இந்த மாதிரி முயற்சிகளை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு நம்பிக்கையாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ. ஸோ அடுத்ததா இந்த 3 கதைகளும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்த யாஸ் லவ்விங்லியோட அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய லவ் இருந்தது. அண்ட் 2050s இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து த்ரூ மூவி நம்ம கேட்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஸோ அதுல வந்து சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தி அண்ட் பிரிகிடா சொன்ன மாதிரி இட்ஸ் அ பர்சனல் வின் டு ஆல் ஹிஸ் வெல் விஷர்ஸ் அப்படிங்கிற மாதிரி he is very very happily sitting right in front of us. ஒரு கைத்தட்டலோட let's welcome our Ashwin. Thank you, Farina. Thank you so much. So, வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ண வேண்டியது கடவுள் இறைவனுக்கு ரொம்ப நன்றி. இறைவனுக்கு ரொம்ப நன்றி. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் இன்னைக்கு வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ கடவுள் பல உருவத்தில் வந்து என்னை வந்து நிறைய இடத்துல எனக்கு காப்பாற்றிருக்காரு, நிறைய இடத்துல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய கைட் பண்ணியிருக்காரு. இந்த யூனிவர்ஸை ரொம்ப நம்புறேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அவங்களால தான் நான் இங்கே முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் அந்த ஒரு வகையில் தான் விக்னேஷ் கார்த்திகை நான் பார்க்குறேன். ஆல் ஆஃப் சடன் எங்கேயோ வந்து இது இங்கே பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதை சொன்னார். என்ன கான்ஃபிடன்ஸ்னா நானே ரொம்ப வியந்து பார்த்தேன். ஒரு டேரக்டருக்கு வந்து லைக் கான்ஃபிடன்ஸ்ங்கிறது எப்படின்னா, சில பேர் செல்ஃப் ப்ரைஸ்டாகவே எப்பவுமே யோசிப்பாங்க, நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒன்று இருக்கும். பட் அதை நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு டேலண்ட்டாக அதை நர்ச்சர் பண்ணி அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒன்று அதை எடுத்துகிட்டு வந்து சொல்ல முடியுங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டு. ஸோ விக்னேஷ் கார்த்திகை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு சீனுமே எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் நிறைய டவுட்டு கேட்பேன். எனக்கு வந்து எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் டவுட்ஸ். இது ஏன் இப்படி, இது நான் ரொம்ப அது ஏன் தெரியல, என்னோட பிஹேவியரா, என்னோட கேரக்டரா, ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்போது கூட ஏன் இது இப்படி நடந்துச்சு, ஏன் இது இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய வந்துட்டே இருக்கும். பட் விக்னேஷ் வந்து அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு விஷயம் சொல்லி இது ஓகட்டும். அதே மாதிரி தான் என்னோட இன்ட்ரடக்ஷன் சீனுமே அது அவரோட ஐடியா தான். அது நான் வந்து ஒரு செகண்ட் தான் யோசித்தேன். பட் நான் ஒன்று தான், டேரக்டர் நம்பினா பண்ணுங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. நீங்கள் தேட்டர் போகும்போதெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு விக்னேஷ் கார்த்திக் தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக். நீங்கள் வந்து யூஆர் ட்ரூலி பிரில்லியன்ட். உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் எனக்கு இருக்கிற சின்ன ஒரு ஃபேன்ஸ், கொஞ்சம் பேர் இருக்காங்க. உண்மையிலேயே நான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த சக்ஸஸ் எனக்கு நான் பெருசாக நான் எவ்வளோ பார்க்குறேன்னு தாண்டி அவங்களுக்கு தான் நான் பெருசாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் என்னைக்கு டவுனாக இருந்தாலும், என்னைக்கும் சில பேர் கேட்பாங்க காணாமல் போயிட்டீங்க, அங்கே போயிட்டீங்கன்னு. ஆனால் என்னைக்கும் என்னை வந்து நான் வருவேன், ஏதாவது நான் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு நம்பி இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வர வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டீம், இந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. எல்லாரும் நான் இங்கே வந்து லைக் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஸ் மீட் அப்போ தான் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான், இங்கே எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு ஓடுறோம். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு சக்ஸஸ் தான். அந்த எனர்ஜினால மட்டும்தான் இத்தனை பேரும் இன்னைக்கு நாங்கள் ஹாப்பியாக இந்த ஸ்டேஜில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஆல். உங்களோட எனர்ஜி தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, அன்றைக்கி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, உலகத்தில் இருக்கிற பெரிய பவர்ஃபுல் வெப்பன் நீங்கள் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எது உண்மையாக பொய்யா இருந்தாலும் கூட நீங்கள் சொல்கிறது தான் அது மக்கள்கிட்ட போய் சேருது. அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்த அந்த நல்ல வேர்ட் ஆஃப் மவுத்து தான் இன்னைக்கு எங்கள் படத்தை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ, லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடியூசர் சார் பற்றி கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொன்னாங்க. முக்கியமான விஷயம் வந்து சேலரிங்கிறது வந்து ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆக்டர்ஸா. ஸோ யா கொடுத்துட்டீங்க, அதுதான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அது ஒரு ப்ரைடு நினைப்பாங்க, இல்லை ஈகோ நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆக்டர்ஸ், நாங்கள் எந்த பேக்ரவுண்ட் நாங்கள் இல்லாமல் வந்தவங்க நாங்கள் இங்கே. ஸோ ஒரு சேலரிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அதுதான் சர்வை. நாங்கள் எல்லா நாளுமே 365 days நாங்கள் ஒர்க் பண்ண, ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி மாத சம்பளம் அந்த மாதிரி நாங்களாம் ஒர்க் பண்ண மாட்டோம். அப்பப்போ கிடைக்கிறத வச்சு, அதை சேவிங்ஸை வச்சு அப்படி தான் நாங்கள் எங்கள் லைஃப்பை நாங்கள் ரன் பண்ணிட்டு இருப்போம். அது கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது சார் வந்து ஒரு வாட்டி கூட கேட்காம என்ன சொன்னாரோ அது அப்படியே எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். அண்ட் அதுவும் இல்லாமல் 5 ஸ்டார் சார் செந்தில் சார், விக்னேஷ் கார்த்திக் அவர் கேட்டே இருப்பேன், எப்போ சார் நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. அது தள்ளி போகுது அப்படிங்கும்போது
என்னடா அது டிலே ஆகுது அப்படின்னு நினைச்சேன். அப்போ எப்பவும் நம்ம யோசிக்கிறது தான், தள்ளி போச்சுன்னா நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை 5 ஸ்டார் சார் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் வாங்கிட்டாருனாரு. அன்னிலேருந்து நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா சார் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் அப்படின்னு. அவர் படம் பிடிச்சி வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பாக இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். அதே மாதிரி சேர்த்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக 5 ஸ்டார் நிறுவனத்திலிருந்து மிஸ்டர் ரமேஷ் அவர்களை அழைக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஹாட்ஸ்பாட் 2ல நடித்தவங்களை பற்றி எல்லாமே டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எல்லாம் அவங்க பற்றி பேசணும்னா தனித்தனியாக நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் இதில் நடித்த எல்லாருக்கும் காமனாக நான் சொல்லிக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷலாக 2 பேருக்கு சொல்லணும். ஒன்று வந்து விக்னேஷ் ப்ரோ. அவர் வந்து படத்தை எடுத்து போட்டு காட்டிட்டு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக எங்கள்கிட்ட காட்டும் போது பார்க்கும்போதே தெரிஞ்சு ஓகே இந்த படம் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு, மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பி நம்ம வந்து பேசிட்டோம். பட் நம்ம கம்பெனியில் வந்தால் இந்த படம் நல்லா சேரும், கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி கொடுத்த பாலா சாருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாருக்கும் எப்போதும் உள்ளது தான். இது நான் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் நன்றி சொல்லணும் அப்படின்னா ப்ரெஸ்ஸில் உள்ளவங்களுக்கு நான் ரொம்ப கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக என்னன்னு கூட தெரியல, அப்போ அந்த மன்னிச்சிருங்க. ப்ரெஸ்ஸுங்கிறவங்க வந்து முதல் தர, அதாவது விமர்சகர்கள் அப்படிங்கிறத தாண்டி முதல் தரம், அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி முதல் தர ரசிகர்கள்னு எனக்கு தோணுது. முதல் தரமான ரசிகர்கள் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது, பெரிய படங்கள் எடுக்கும்போது எப்படின்னா நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்தை கொண்டு ஈஸியாக சேர்த்துறாங்க, அவங்களுக்கு ரீச் ஆகிறது ஈஸியாக இருக்குது, படங்களுக்கு தேட்டர் வர வைக்கிறது ஈஸியாக இருக்குது. இது தேட்டர் போட வைக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்குது. இந்த மாதிரி படங்களை வந்து ஒவ்வொரு டைரக்டரும் ஒவ்வொரு ஜோனில் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவங்களுக்கு மட்டும் எப்படி இது கிஃப்டடா கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது எப்படிப்பட்ட படங்களா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையில சொல்லும்போது இந்த படத்தை அப்சர்வ் பண்ணி இதை நம்ம தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொண்டு போறோம், இது நம்மளோட பொறுப்பு வந்து கரெக்டான பொறுப்பாக இருக்கணும், நல்ல படத்தை கண்டிப்பா எந்த இடத்துலையும் கில்லாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாருக்கும் ரீச் பண்றதுக்கு கரெக்டா பார்த்து அந்த வகையில எல்லாத்துக்கும் போய் எடுத்துட்டு போய் மக்களை தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கான பொறுப்பு வந்து நீங்க செஞ்சு இந்த இதை கொண்டு வரீங்கனால அது பணிவான நன்றியை நான் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை எல்லாருக்கும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மற்றபடி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். 5 ஸ்டார் நிறுவனத்திலிருந்து இன்னொருத்தர கூப்பிட போறோம், டிஸ்ட்ரிபியூட்டர் கே செந்தில் அவர்கள். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருந்தாரு ப்ரொடியூசர், பட் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியமே இல்லை. இட்ஸ் இண்டீட் a success. இன்ஸ்டாலயும் சரி, யூடியூப்லயும் சரி, நம்ம பிரஸ் மத்தியிலயும் சரி பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணப்படுது, பயங்கரமா ஷேர் பண்ணப்படுது. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் our director விக்னேஷ் கார்த்திக். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். போன வாட்டி நான் அந்த ப்ரெஸ் ஷோலேயே ரொம்ப கம்மியாக தான் பேசினேன், ஏற்கனவே டயர்டாக தான் இருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் சென்ட்டாக பேசிக்கலாமா? தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் ஷோவில் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் மீட்டில் ரெண்டு வாட்டி சொன்னேன். அண்ணா அப்பவே சொன்னார், 11 வாட்டி சொல்லிட்டீங்க, சொல்லாதீங்க அப்படின்னாரு. நான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துருச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 6வது நாள். இன்னும் 6 நாள் தான், அதுக்குள்ளே என்ன சக்ஸஸ் மீட்டு. சில பேர் 2 நாள்லேயே பண்ணுவாங்க, 3 நாள்லேயே பண்ணுவாங்க. ஆனால் ஓகே, இது 6வது நாள் அப்படின்னும் போது எதனால இது எங்களுக்கு சக்ஸஸ் மீட் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் 1 வந்து கம்மியான தேட்டர்ஸ்ல தான் ரிலீஸ் ஆச்சு. 5 வாரம் ஆன தேட்டர்ல ஓடிச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த 5 வாரம் ஹாட்ஸ்பாட் 1 வந்து மொத்தமா அதோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு இருந்ததோ அதுக்கு டபுள் மடங்கு இது முதல் 4 நாள்லயே பண்ணிருச்சு. ஸோ மண்டே வரைக்குமே இது பண்ணிருச்சு. ஸோ அந்த வகையில எங்களுக்கு இது சக்சஸ் தான். அதனால சக்சஸ் மீட் கான்ஃபிடென்ட்டா தைரியமா பண்றோம். அண்ட் இந்த சக்சஸ்க்கு மிக முக்கியமான காரணம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல செந்தில் சார், 5 ஸ்டார் செந்தில் சார். ஒரு கரெக்டான ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இந்த படம் மூலமா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ரமேஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ அப்படியே எல்லாரும் பத்தியும் பேசிடுறேன். முதல்ல எடிட்டர் முத்து. நான் வந்து எப்படி அப்படின்னா, இன்னைக்கு ஷூட் பண்ணோம் அப்படின்னா 9 to 6 கால் ஷீட் அப்படின்னா நைட்டே போய் எடிட் பார்க்கணும் சார். ரஷ் எல்லாம் கன்வெர்ட் ஆகிட்டு வரணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பார்க்கணும் அப்படின்னு. அடுத்த நாள் காலையே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு உச்சகட்டமா அவனை டார்ச்சர் பண்ணி சாவடிச்சு இன்னைக்கு வரல, வேற ஏதோ ஒர்க்ல இருக்கான். ஸோ அதனால அவனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த கதையை நீங்க பார்த்துருப்பீங்க, 3 கதை.
இதுல இந்த ஆர்டரே நாங்க நிறைய வாட்டி மாத்திருக்கோம். அதாவது இப்போ கடைசி கதையா இருக்கிற அஸ்வின் கதை வந்து முதல்ல 2வது கதையா இருந்தது, ஃபர்ஸ்ட் கதையா இருந்த ரக்ஷன் ஆதித்யா பாஸ்கர் கதை கடைசி கதையா இருந்தது. இந்த ஆர்டர் திடீர்னு நைட்டு ஒரு 2 மணிக்கு கால் பண்ணுவேன். கால் பண்ணிட்டு முத்து எனக்கு ஒன்று தோணுது, அந்த கதை இங்க போட்டு இந்த கதை இங்க போடலாமா அப்படின்ற மாதிரிலாம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வாட்டி மாத்தணுன்றது எங்களுக்கே தெரியல, அத்தனை வாட்டி மாத்திருப்போம். ஸோ அதெல்லாம் பொறுமையா பொறுத்துக்கிட்ட முத்தையன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி எடிட்டர். அதுக்கப்புறம் டிஓபி ஜெகதீஷ் அவர்கள், ஹாய் சொல்லிடுங்க, யாரும் தெரியும். ஜெகதீஷ் வந்து 2 டிஓபி இதுல, அதுல ஒருத்தர் ஜெகதீஷ், ஒருத்தர் ஜோசப். ஜெகதீஷ் வந்து எப்படின்னா டெய்லி ஷூட்டிங் அப்போ விக்கி இந்த எக்யூப்மெண்ட் தான் வேணும், சரி ஓகே ரைட்டு, ஆனால் அதெல்லாம் கிடைக்காது ப்ரோ, நாங்க கொடுக்குற எக்யூப்மெண்ட் நீங்க பண்ணுங்க, எதுல விக்கி ஷூட் பண்ணலாம், ஐபோன்ல ஷூட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யோ டார்ச்சர் பண்ற, அவர் கேட்ட எதையுமே நாங்க கொடுத்ததில்ல. இன்ஃபேக்ட் லொகேஷன் வந்து ஒரே ஒரு சீன், அந்த எம்எஸ் பாஸ்கர் சார் ஃபோன் பண்ணி அந்த ஃபோன் கால் சீன் ஒன்று வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்துல ஒரு ரோட்ல நைட் எஃபெக்ட்ல ஷூட் பண்ணோம். அது ரொம்ப டார்க்கா இருக்கும் அந்த ஏரியா. இந்த லொகேஷன் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது எதனால சொன்னேன் அப்படின்னா, அது வந்து என் ஒய்ஃப் வீட்டுக்கு பக்கத்து தெரு, அதனால லொகேஷன் காஸ்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மி, எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி அந்த இடம் நான் விஷுவலா இமேஜின் பண்ணியிருந்தேன், அது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், ஒரு மாதிரி சைட்ல தண்ணி கிண்ணிலாம் இருந்தது. அதை பார்த்துட்டு ஜெகதீஷ் வந்து விக்கே என்ன விக்கே இது இங்க கரெக்டா வர, நான் சொன்னேன் ப்ரோ உண்மையா கரெக்டா இருக்கும், நீங்க வேணா பாருங்க, படம் முடிச்சுட்டு இந்த லொகேஷன் தான் படத்துலயே ஹைலைட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரிவியூ 2-3 பேர் போட்டு காமிச்சும் போது பார்த்துட்டு அந்த லொகேஷன் ஹைலைட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி சொன்ன ஞாபகம் இருக்கா, நீங்க போன் எடுக்கல வழக்கம் போல. ஸோ அந்த வகையில் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டிஓபி. அப்புறம் ஜோசப் வந்து எனக்கு திட்டம் 2 நான் பண்ணும்போது அதுல அசிஸ்டன்ட் கேமராமேனா மானிட்டர் முன்னாடி நான் உட்காந்துருப்போம். அவங்க வந்து இந்த ஃபோக்கஸ் பார்ப்பான், வந்து நல்ல ஜிம்பாடி மாதிரி இருப்பான், அப்படியே சைலண்டா இருப்பான், சிரிக்கவே மாட்டான். அந்த விஜிபி எல்லாம் சிரிக்காம இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருப்பான். ஏன்டா இப்படி இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அங்க இருந்து 2019 நினைக்கிறேன், அங்க இருந்து இப்போ 2026, இப்போ எனக்கு என் லைஃபோட ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தனா அந்த அளவுக்கு மாறி இருக்கும். அண்ட் இந்த படத்துல அவனை டிஓபியா போடும்போது ஒரு சில பேர் அவனை பயங்கர நெகட்டிவாலாம் பேசினாங்க முன்னாடி. அவங்களுக்கு நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்ட ஜோசப், அது எனக்கும் சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபிலேயே அமேசிங்கான ஷார்ட் டிவிஷன் சென்ஸ் இருக்கிறது ஜோசப்க்கு தான். இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபியில சொல்றேன். அது இன்னும் நிறைய, இன்ஃபேக்ட் அஸ்வின் கதைலாம் நீங்க நம்ப மாட்டீங்க, அதெல்லாம் கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 0 பட்ஜெட்ல தான் சோனியா சார் ஷூட் பண்ணோமா, சோனி FX3ல ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த அஸ்வினோட அந்த கதையில இருக்கிற வீடு வந்து என் ஒய்ஃபோட வீடு. ஸோ எக்யூப்மெண்ட் எல்லாம் வெறும் ட்ராக் அண்ட் ட்ராலி இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. ஆனா அப்படி எடுத்து அந்த கதை இவ்வளவு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த பெருமைகள் ஜோசப் அவர்களுக்கு தான் சேரும். தேங்க்யூ. அண்ட் அடுத்தது வந்து இபி பிரியன் வந்து என்னோட உயிர் நண்பன். 2011ல நான் பேச்சுலர்ஸ் ரூம்ல அப்பதான் பழக்கம். அப்போ வந்து இவன் என்னோட லைஃபோட ஒரு மிக முக்கியமான ஒரு நண்பன், தம்பி, சில நேரங்கள் அண்ணா மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஸோ எல்லாமே என் ஃபேமிலியில ஒருத்தன், என் வீட்டில் ஒருத்தன். ஸோ அவன் இப்போ இபியா இந்த ஹாட்ஸ்பாட் 1ம் சரி 2ம் சரி இருந்திருக்கான். நிறைய அவன் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ட்ல தான் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்டிஸ்ட் இவ்வளோ தான் பட்ஜெட், நீ பேசிடுறா அப்படின்னு சொல்லிடுவேன். 2 lakhs தான் அப்படின்னு சொல்லிடுவேன். பேசிட்டு டே அவங்க 3.5 கேட்குறாங்கடா அப்படின்வான். டேய் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு, டேய் இல்லடா உங்களுக்கும் ஒரு லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, டேய் நீ கம்பெனி சைடு இபியா அவங்களோட மேனேஜர் ஆனே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் வந்து இந்த முத்து படத்துல வர ரஜினி சார் மாதிரி யாரு என்ன உதவின்னு கூப்பிட்டாலும் போயிடுற ஒரு கேரக்டர். அதனால கொஞ்சம் இபினா ப்ரொடக்ஷனுக்கு சார்பா வேலை செய்யணும் பிரியன். அடுத்த வாட்டி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் லியாகத் அலி, அவர் தான் அந்த படத்துக்கு மேனேஜர். அவர் வரல, பிஸியா இருக்காரு. அவர் என்ன மாதிரி அப்படின்னா, இந்த சென்னை 28ல இளவரசு சார் வரல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். பயங்கர ஃபன், அவர் வச்சு கலாய்ச்சிட்டே இருப்போம். ரொம்ப நான் பார்த்த மேனேஜர்ஸ்ல ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சென்சியரான ஒரு மேனேஜர்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு நன்றி தான், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் ஓகே, ராபின் யூனிக்கான ஒரு கை. அவர் வந்து இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஹமரோ அந்த சீன்ல இருக்காரு. ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லா அதுக்கு என்ன தம் இல்ல,
சுருட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காராம். சுருட்டு நம்மே வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணும். சுருட்டு 2 சுருட்டு 3 அடிச்சுட்டே இருக்கான். அமர் கேட்கறானா, ப்ரோ என்ன ப்ரோ அடிச்சுட்டே இருக்கீங்க, கால் இருந்து அடிச்சு நைட் அந்த சீன் ஷூட் பண்றோம், கால் இருந்து அடிச்சுட்டே இருக்கு. இல்ல ஹார்ட் அட்டாக் சீன்ல அதுக்கு தான் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ செத்துக்கிட்டு போயிட்டுறா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்ல வேலை ஹார்ட் அட்டாக் சீனு. வேற மாதிரி ஏதாவது ஃபர்ஸ்ட் நைட் சீன் என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியல. ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் ராபின். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். நான் லைஃப்ல மீட் பண்ணதுலேயே பயங்கர சின்சியர். எதுவாக இருந்தாலும் அப்படி இறங்கி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு. அப்புறம் கதிர், ஆதித்யா கதிர் வந்து எனக்கு அகைன் 2012-13 தெரியும். விஜய் டிவியில மிமிக்ரி ஆர்டிஸ்டா நான் இருந்தபோது அவரும் அப்பதான் மிமிக்ரி பண்ண அண்ணன் கூடுவேனே ஞாபகம் இல்லை. தலைவா மிமிக்ரிலாம் பண்ண தலைவா அப்படியே பேசி காட்டுங்க அப்படின்னும் போது சில வயசுலாம் பேசினாப்ல, நல்லா இருக்கியா, என்னோட நல்லா பண்றியா அப்படின்ற மாதிரி இருந்தது. அங்கிருந்து இப்போ டிராவல் பண்ணி நான் டைரக்ட் பண்ணி அவர் நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களோட அதான் கவுண்டர்ஸ் எல்லாமே தியேட்டர்ல செம்மையா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. அதுக்கப்புறம் சஞ்சனா வந்து இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு தான் அவங்க. ஷீஸ் ஏன்னா எப்பயுமே ஐயோ அது அப்படியே இருமா, இது இப்படியே இருமா சார், இது இப்படி இருக்கும். இன்னைக்கு ப்ரெஸ் மீட்க்கு வரதுக்கே சார் நான் எப்படி ஹோம்லியா சல்வார் போட்டு வருவா, ப்ரெஸ் ஏதாவது கேள்வி கேட்ப, ப்ரெஸ் உங்களை பார்த்து எவ்வளவு பயப்படுறாங்க தெரியுமா, ஏதாவது இடக்கு உணவை கேட்டுருவாங்களா அப்படின்ட்டு ஒரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜாலியா வாங்க பார்த்துக்கலாம், ப்ரெஸ் எல்லாம் நம்ம ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்கள இது பண்ணேன். ஸோ அந்த வகையில இன்னும் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் பேசுற ஒரு அழகான ஒரு ஹீரோயினா கூடிய சீக்கிரம் நீங்க வருவீங்க. வாழ்த்துக்கள். பிரிகிடா ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அவங்களோட ஃபேன் நான். இந்த பவி டீச்சரா அவங்க பண்ணதுலேருந்து அவங்களோட ஃபேன். ஸோ ஃபைனலி 2-3 ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட் நடந்துருச்சு. ஆனால் ரொம்ப சின்ன, ஆக்சுவலி அவங்க கிட்ட சொல்லும்போது கொஞ்சம் பெருசாக இருந்தது, அதை கொஞ்சம் சுருக்கிட்டோம். ரொம்ப சின்ன ரோலாக போயிடுச்சு, கொஞ்சம் சுருக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஐ வுட் லைக் டு டூ அ பிகர் ரோல் வித் யூ. பவானி ஸ்ரீ அவங்களுக்கும் எனக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் எனக்கும் ஒரு பூர்வ ஜென்மத்தை பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட முதல் படம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அந்த படம் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். அதை நான் வந்து அறியா வயசுல பண்ண தெரியாத தப்பு, ஏண்டா தலையில என்ன அந்த படத்துல பேரு. அந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறைய எப்படி சொல்றது, நிறைய பாதிப்புகள், அசிங்கங்கள் அதெல்லாம் கடந்து அதை மாத்துறதுக்கு தான் யோர் ஷேம்ஃபுல்லி 1-2 அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்புறம் என்னோட கரியர் மாறி திட்டம் அங்கிருந்து. ஸோ அந்த படத்தை வந்து அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அழிச்சிடலாம் அந்த முதல் படத்தை. ஆனால் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து பவானி ஸ்ரீயோட அம்மா, ஏஆர் ரெஹானா மேம், ஜிவி பிரகாஷோட அம்மா. ஸோ அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்படி ஒரு டிசாஸ்டர் படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் வச்சு அடியே படம் பண்ணதே எனக்கு பயங்கர, ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இப்படி நம்ம இவரை வச்சு டைரக்ட் பண்றோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. அண்ட் அந்த படம் அடியே ஹிட் தான், உங்களுக்கு தெரியும். கமர்ஷியலி தேட்டரிக்கலாவும் சரி, ஓவரால் ப்ரொடியூசர் போட்ட காசுக்கு டபுளுக்கு மேலே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பவானி ஸ்ரீக்கு கதை சொல்ல போனபோது கதை கேட்டு அவங்க பிடிச்சிருக்கலாம் சொல்லிட்டு, எங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒருத்தரை விடலை, இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி, ரஹ்மான் சார் அப்படின்னாங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் பவானி. வெரி வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் அவங்களும். ஆதித்யா பாஸ்கர், அவர் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட்டுங்க. ஆனால் நாளைக்கு ஷூட்டிங் வரீங்களா ப்ரோ அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ராப்போ, பயங்கர ஸ்வீட். அவரை பற்றி நிறைய பேசிட்டேன். இப்போ ஒல்லி ஆயிட்டாப்ல, ஏதோ படம் கேரக்டருக்காக ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி ஏதோ ரோல் பண்றாப்லன்னு நினைக்கிறேன். அதுக்காக பயங்கரமா ஒல்லி ஆயிட்டாப்ல. ஆனா இந்த படத்துல இருக்கும்போது அவர் ஒரு கருப்பா கலையா அழகா அப்படின்ற ஒரு ஃபேஸ் இருக்குல்ல. ஸோ எனக்கு இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ், அவர் இன்னும் சின்ன பையனா இருக்காருல்ல, ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியலா விஷால் சார்லாம் வந்த போது ஒரு ஜோன்ல இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஹீரோ மெட்டீரியலா கண்டிப்பா வர்றதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் டேட்டு கொடுங்க, பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் டேட்டு கொடுங்க கண்டிப்பா. வாழ்க்கையை இப்படி பேசுறவங்கள தான் நம்ப கூடாது. அடுத்து வந்து ரக்ஷன், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ஆதிக்கு என்ன சொல்றோமோ அது அப்படியே ரக்ஷன் எக்ஸாக்டா, ஏன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரக்ஷன் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு போக்கிரி விஜய் சார் மாதிரி தான். என்ன போய் ப்ரோ இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ, ஓகே ப்ரோ, சரி ப்ரோ, ஃபுல் டைம் இந்த சோன்ல தான் இருப்பாரு. எப்படி ஒரு மனுஷனால 24 மணி நேரம் இப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. அந்த வித்தையை எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ஜாலி அவரோட ஒர்க் பண்ணதான். அவர் ஷூட்டிங் மாதிரியே இருக்காது, ரொம்ப ஜாலியா
அவங்க பாட்டுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னெல்லாம் என்ன கலாய்ச்சாங்கன்னு தெரியல, ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் அவர்கள், அஸ்வின்